ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அறவே தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா எப்போதுமே சத்தான உணவுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு நம்மளோட வழக்கமான டயட்டில் ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸு, பால், இது மாதிரியான ஊட்டச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சேர்த்துட்டு வர்றோம். குறிப்பாக நம்மளோட தினசரி டயட்டில் பழங்களை சேர்த்துக்கிறது நல்லது தான். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தினசரி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவாகும். பழங்களில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், மினரல்கள்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு ப்ரீ ரேடிக்கல் இருக்குல்ல, அது ஏற்படுத்துகிற சேதத்திலேருந்து உடலை பாதுகாக்கவும் உதவுது. இருந்தாலும் கூட நீரிழிவு நோயாளிகள் தங்களோட டயட்டில் பழங்களை சேர்த்துக்கிறதுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க பழங்களை சாப்பிட்றதுனால ஆபத்து கூட நேரிடலாம். ஏன்னா பல பழங்களில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடல்ல இரத்த சர்க்கரை அளவு இருக்குல்ல, அது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நீரிழிவு நோயாளிகள் உங்களோட டயட்ல பழங்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தை கூட ஏற்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் சில வகை பழங்களை சாப்பிட்றது உடல் எடையை கூட அதிகரித்து விட்டுரும். அது உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பழங்களில் கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரியாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட தெரியப்படுத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சர்க்கரையோட அளவு எவ்வளவு வேகமாக உயரும் அப்படிங்கிறது தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்துது. பொதுவாகவே 55க்கும் குறைவாக கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகளை சாப்பிட்றது தான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு உயரும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் எந்தெந்த பழங்கள்லாம் சர்க்கரை அதிகம் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் தான் முக்கியமான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் கூட இந்த அத்திப்பழம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. அப்புறம் ஏன் அத்திப்பழத்தை நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கேட்கலாம். ஆனால் அத்திப்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வேகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் அத்திப்பழத்தை சாப்பிடவே வேண்டாம். திராட்சை அப்படிங்கிறது விட்டமின் சியினுடைய ஒரு சிறந்த மூலமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி பயனுள்ளதாக இருக்கிறதுனால திராட்சை சாப்பிட்றது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் திராட்சையில் அதிக அளவு சர்க்கரையும் இருக்குது. ஒரு கப் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சுமார் 23 கிராம் சர்க்கரை இருக்குது. அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க திராட்சை சாப்பிட்றது அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா உடல்ல இரத்த சர்க்கரை வேகமாக அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் திராட்சையை தவிர்த்துறது நல்லது. மாம்பழம். பழங்களோட ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாம்பழம்னா பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட சுவை, நிறம், அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு அளிக்கக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாம்பழங்களில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமது உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மாம்பழத்தில் சர்க்கரை அளவும் அதிகமாக இருக்குது. ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சுமார் 46 கிராம் சர்க்கரை இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்தில் நீரிழிவு நோயாளிகளும் உடல் பருமன் இருக்கிறவங்களும் உங்களோட டயட்டில் ஏதாவது ஒரு பழத்தை வழக்கமாக சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளவு கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அத்திப்பழம், திராட்சை, மாம்பழம் இதிலெல்லாம் நன்மையை தரக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிற
ஒரே காரணத்துக்காக சர்க்கரை நோயாளிகள் இந்த 3 பழங்களையும் தவிர்த்துறது நல்லது. இந்த 3 பழங்களை தவிர இதே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சர்க்கரை அளவு குறைவா இருக்குள்ள அந்த பழங்களை நீங்க எடுத்துக்கிறதன் மூலமா இந்த சத்துக்கள்லாம் உங்க உடம்புக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நீரிழிவு நோயாளிகள் அறவே தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.